Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேजेस அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேजेसல எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். 92.5% க்கு எவ்வளவு சீட்ஸ், 7.5% க்கு எவ்வளவு சீட்ஸ், ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத மொத்தமா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கான MBBS கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ள போற வரை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. பெய்டு சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எவ்வளோ சீட்ஸ்னா இருக்குது, நிறைய பேர் கேட்குறது எவ்வளோனா சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துடலாம். ஓகேவா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5050 சீட்ஸ் இருக்குப்பா. கவர்மெண்ட் சீட்ஸ் 5050 சீட்ஸ் இருக்குது. ஓகேண்ணே, இந்த 5050 சீட்ஸுமே நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வாய்ப்பே கிடையாது. ஓகே, இந்த 5050 சீட்ஸில் 7.5% கோட்டாக்கு தனியாக போகும். நெக்ஸ்ட் 92.5% சீட்டு ஒதுங்கும். நெக்ஸ்ட் 92.5% சீட்டு ஒதுங்கும். நெக்ஸ்ட் ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒதுங்கும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே அதான் சீட்ஸ் 5000 சீட்ஸ் இருக்கே, நம்மளுக்கு என்ன ஒரு சீட்ஸ் கூட கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பாருங்க, ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ ரொம்ப 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 கம்மியான சீட்ஸ் இருக்குன்னு மட்டும் தெளிவாக பாருங்களேன். உங்களுக்கே அப்போ ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ 7.5% எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது, 92.5% எவ்வளோ சீட்ஸ் ஒங்குது, ஆல் இந்தியா கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒங்குது. ஆல் இந்தியா கோட்டாங்கிறது 15%. ஓகேவா? இந்த 7.5% அண்ட் 92.5% ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், 85% கோட்டா சீட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? 15% ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் போயிடுச்சுன்னா 85% என்ன இருக்கு, நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல நம்மளுக்கு தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதுல நம்மளுக்கு 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் ஒதுங்குதுன்னு பாருங்க. 319 சீட்ஸ் ஒதுங்கு. 319 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு 7.5%க்கு ஒதுங்கு. மிச்சம் 92.5% கோட்டாக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 3863 சீட்ஸ் தான் நம்மளுக்கு ஒதுங்குது. 3863 சீட்ஸ் தான் ஒதுங்குது. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 5050 சீட்ஸை கழிச்சிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே என்னது, ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ். அது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 878 சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. 878 சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப 92.5%ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு சீட்ஸா இருக்கு, 3863 சீட்ஸ் இருக்கு. 7.5%ல போட்டி போடக்கூடியவங்களுக்கு 319 சீட்ஸ், ஆல் இந்தியா கோட்டால போட்டி போடுறவங்களுக்கு 878 சீட் இன் தமிழ்நாட்டில இருந்து நம்மளுக்கு ஒதுங்குது. ஓகேவா? ஓகேண்ணா, இப்போ நீங்க வந்து டோட்டலா சொல்லிட்டீங்க. இப்போ கேட்டகரிக்கு எவ்வளோனா இருக்குது அதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. 92.5% கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது. கோட்டா இது ஓப்பா. ஓகே, கோட்டா இதில் யார் யார் வராங்க, பிசி வராங்க, ஓசி வராங்க, பிசி வராங்க, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, மொத்தம் இத்தனை கேட்டகரிஸ் வராங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது, இந்த 3863 சீட்லேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது அதை டீட்டெயில்டாக சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓசிக்கு 1068 சீட்ஸ் ஒதுங்குது. ஓசிக்கு 1068 சீட்ஸ் ஒதுங்குது. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1008 சீட்ஸ் ஒதுங்குது. பிசிக்கு 1008 சீட்ஸ் ஒதுங்குது. நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 137 சீட்ஸ் ஒதுங்குது. 137 சீட்ஸ் பிசிஎம்க்கு ஒதுங்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 771 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒதுங்குது. 771 சீட்ஸ் ஒதுங்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 584 சீட்ஸ் ஒதுங்குது. 584 சீட்ஸ் ஒதுங்குது. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 112 சீட்ஸ் ஒதுங்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39 சீட்ஸ் ஒதுங்குது. நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் ஆட் பண்ணி பாருங்கப்பா. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3863 சீட்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஓகேப்பா, இது 92.5% கோட்டால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது. இதுலேயும் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னதுன்னா, இந்த 3863 சீட்லேருந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட் ஒதுங்கும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்ஸ் போகும்.
கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்ஸ் போகும். அது வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒதுங்குது, ரவுண்டு 1ல ஒதுங்குது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 100 சீட் ஒதுங்குது. ஓகே, அப்போ அந்த 100 சீட்ல 20 சீட்டு தான் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்போ மிச்சம் 80 சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. அப்போ அந்த சீட்ஸை என்ன பண்ணுவாங்க, ரவுண்டு 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 80 சீட்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே ஸ்பிளிட் பண்ணி போடுவாங்க. ஓசிக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 31%. பிசிக்கு எவ்வளோ? 26.5%. பிசிஎம்க்கு எவ்வளோ? 3.5%. எம்பிசிக்கு 20%. எஸ்சிக்கு 15%. எஸ்சிஏக்கு 3%. எஸ்டிக்கு 1%. இந்த அடிப்படையில், இந்த பர்சன்டேஜ் படியில் இந்த 80 சீட்டை பிரித்து போடுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், இந்த 100 சீட்டுங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, 7.5க்கு எத்தனை சீட்ஸ் சொல்லியிருந்தோம்? 319 சீட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். 319 சீட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செமி கவர்மெண்ட். இப்போ நம்ம மேலே பார்த்தது எல்லாமே பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். 36 பியூர் கவர்மெண்ட், சுத்தமான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகேவா? இங்கே ஃபீஸ் எவ்வளோப்பா வரும்? நியர்லி 18,000 தான் வரும். நியர்லி டியூஷன் ஃபீஸ் 18,000 நியர்லி தான் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, இஎஸ்ஐசி. ஓகேவா? செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அவங்க யாருப்பா நம்மளுக்கு? ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. அது யாருன்னா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. ஓகேவா? ஓகே, இதில் ஃபீஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh rupees ஃபீஸ் இருக்கும். டியூஷன் ஃபீஸ் வந்து 1 lakh rupees ப்ளஸ் 1 year எக்ஸ்ட்ரா பாண்டு வேறு இருக்கும். 5.5 years முடிச்சதுக்கப்புறம் 1 year எக்ஸ்ட்ரா நீங்கள் பாண்ட் வேலை பார்க்கணுங்க. 1 year பாண்டு வேறு இருக்கும். ஓகேவா? அப்போ 5.5 years ப்ளஸ் 1 year 6.5 years நீங்கள் அங்கே வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து எவ்வளோ சீட்ஸ்னால் நம்மளுக்கு ஒதுங்குது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோ. 92.5%க்கு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு 75 சீட்ஸ் ஒதுங்குது. 7.5%க்கு பார்த்தேன் அப்படின்னா உனக்கு 6 சீட்ஸ் ஒதுங்குது. டோட்டலாக எத்தனை சீட்ஸ் ஒதுங்குது நம்மளுக்கு? ஸ்டேட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குது? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 81 சீட்ஸ். ஓகேவா? அப்போ 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு 6 சீட்ஸ், 92.5%க்கு 75 சீட்ஸ் ஒதுங்குது. டோட்டலாக 81 சீட்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய 19 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு யாருக்கு போகுது? ஆல் இந்தியா கோட்டா அண்டு ஐபி கோட்டாக்கு போகுது. ஆல் இந்தியா கோட்டா அண்டு ஐபி கோட்டா. நார்மலாக பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ்ப்பா, 100 கிடையாது, 150 சீட்ஸ் நியர்லி வரும். ஓகேவா? 150 சீட்ஸ். ஓகேவா? அப்போ ஆல் இந்தியா கோட்டா அண்டு ஐபி வார்டு கோட்டாக்கு நம்மளுக்கு வந்து இந்த சீட்ஸ் ஒதுங்கும், ரிமைனிங் சீட்ஸ். பட் நம்மளுக்கு முக்கியமானது எது? 92.5%, 7.5% சீட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 92.5ல 75 சீட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? 92.5%ல் எத்தனை சீட்ஸ் சொல்கிறீங்க? 75 சீட்ஸ் சொல்கிறீங்க. ஓகே, இந்த 75 சீட்ஸ் அக்ராஸ் கேட்டகரி என்ன பிளான்? தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தெளிவாக 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஜஸ்ட் அ மினிட். ஓகேவா? 75 சீட்ஸ். அது வந்து நம்மளுக்கு வந்து இயர் பை இயர் வந்து கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. சீட் மேட்ரிக்ஸ் வந்து மாறுது. சம்டைம்ஸ் எம்பிசிக்கு ஒரு சீட் ஆர் 2 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து பிசிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியல. ஸோ 75% வந்து நம்மளுக்கு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து சீட்டு ஒதுங்குது. ஓகேவா? செமி கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு, செமி கவர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். ஓகேவா? செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னா 2 பிரைவேட் யூனிவர்சிட்டியை எக்ஸப்ட் 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். except 2 private universities. 2 private universities தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் காலேஜஸையும் சேர்த்து டோட்டல் சீட்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தெளிவாக கவனிங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 3080 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 3080 சீட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வருமானே அப்படின்னா வராது, வாய்ப்பே இல்லை. இதில் 92.5%க்கு சீட்ஸ் ஒதுங்கும், 7.5%க்கு சீட்ஸ் ஒதுங்கும். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்ஸ் ஒதுங்கும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்ஸ் ஒதுங்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன்.
இன்னொரு பார்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இப்போ 92.5% எவ்வளோ சீட்ஸ் ஒதுங்குதுன்னு தெளிவாக கவனிங்க. 1021 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 92.5% ஒதுங்குது. 7.5% எவ்வளோ ஒதுங்குதுன்னு தெளிவாக கவனிங்க. 123 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒதுங்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறது ரிமைனிங் சீட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த 3080 மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்னது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகேவா? அந்த மேனேஜ்மெண்ட்டில் யார் யாருக்கு எவ்வளோ, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு எவ்வளோ, மலையாள மைனாரிட்டிக்கு எவ்வளோ, அதே மாதிரி அதர் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக போடுறேன். ஓகேவா? ஓகே. இப்போ 92.5% கோட்டாவில் 92.5% கோட்டா சீட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ வருது? அக்ராஸ் கேட்டகரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே எவ்வளோ வருது? ஓசிக்கு எவ்வளோ? ஓசிக்கு 31%. 31%னா எவ்வளோ சீட்ஸ் வருதுன்னா 472 சீட்ஸ் வருது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5%. ஓகேவா? இப்போ எவ்வளோ சீட்ஸ்னா வருது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 403 சீட்ஸ் வருது. பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5%. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் வருது நம்மளுக்கு 53 சீட்ஸ் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20% சீட்ஸ். ஓகேவா? அப்போ 20%னா 304 சீட்ஸ். எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 15% சீட்ஸ். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா 230 சீட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% சீட்ஸு. டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 44 சீட்ஸ் இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1%. டோட்டலாக எவ்வளோ சீட்ஸு? 15 சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அக்ராஸ் கேட்டகரி 92.5% கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கான சீட் மேட்ரிக்ஸ். ஆனால் இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ் ஒதுங்குமான்னு கேட்டால் ஒதுங்காது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லேருந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்ஸு ஒதுங்காது. ஒன்லி பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு சீட்ஸு ஒதுங்கும். ஸ்பெஷல் கேட்டகரின்னு யார்? எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்டு இடபிள்யூஎஸ் கோட்டா, எலிஜிபிலிட்டி அந்த இடபிள்யூஎஸ் கோட்டா. ஓகேவா? இவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து ஒதுங்கும். ஓகேவா? டோட்டலாக கிளியரன்ஸாக போட்டாச்சு. லாஸ்ட் இயர் நம்ம இதே பேசிஸில் தான் போட்டோம். அக்யூரேட்டாக கிட்டத்தட்ட 98% கரெக்டாக இருந்துச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண சீட்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ண சீட்ஸும் கிட்டத்தட்ட எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. என்ன டிஃபர் இருந்துச்சு அப்படின்னா, ஓசியில் வந்து 1068 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ணும்போது 1066 இருந்துச்சு. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ், ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. பட் இந்த 3863 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸில் இருந்து டெஃபினெட்லி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சீட்ஸ் ஒதுங்கும். அது இயர் பை இயர் சேஞ்சஸ் ஆகும். எவ்வளோ சீட்ஸுங்கிறது தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அப்போ இப்போ புரியுதா? சீட்ஸை மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா பெருசாக தெரியும். உங்களோட கேட்டகரிக்கு சீட்ஸை பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோ சீட்ஸ், ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. அப்போ கம்மியான சீட்ஸுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட நிலமை வந்து ரொம்ப கவலைக்கிடத்தில் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸினுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2024 எந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்ஸுமே தமிழ்நாட்டுக்கு அலாட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து எந்த ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுமே வந்து ஆட் பண்ணலை. இந்த தடவை என்எம்சி வந்து ஆட் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஒரு 5 காலேஜஸ் வந்து வரதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே இன்னும் அஃபீஷியலாக நம்மளுக்கு தெரியல. சப்போஸ் அஃபீஷியலாக வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேர் என்னது? நீட் டாப்பர் ஸ்டிக்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான பெய்டு சர்வீஸை வந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.